இன்னொரு குரூப் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ரத யாத்திராலாம் நடக்கிறது இப்போ. விபூதி பிரசாதம் கொடுத்தா எனக்கு. நம்மளும் அதையே தான் சொல்றோம். கிருஷ்ணன் வேற, ராமன் வேற, ஈஸ்வரன் வேற, முருகன் வேற, விநாயகன் வேற அப்படின்னு நம்ம யாருமே சொல்றது இல்ல. வெவ்வேறு குணங்களை நம்மளுக்கு சொல்லி தர்றதுக்காக நம்மளா உருவாக்கின ஃபார்ம்ஸ், அவ்வளவுதான். அத நாமதேவர் எப்படி எல்லாருக்கும் எடுத்து சொல்லி கொடுத்தாருன்னா, அவரும் ஞானேஸ்வர் மகாராஜும் பாத யாத்திரையா போயின்னு இருக்கா. தீர்த்த யாத்திரை போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிண்டு, அப்போ அந்த மத்திய பிரதேசம் எல்லாம் தாண்டி போகும்போது ஒரு இடத்துல இங்க இன்னைக்கு தங்குவோம் அப்படின்ட்டு ஒரு கோவில் பக்கமாவே, அப்ப இந்த டென்ட் கிண்டெல்லாம் இருக்கல, ஒரு மரத்தடியில அவ பாட்டுக்கு பாய வச்சுட்டு இருந்தா. அடுத்த நாள் காலத்துல வெடிக்காலம்பரம் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போய், பரமேஸ்வரன் கோயில் அது, போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு, ரெண்டு பேரும் கீர்த்தனை பாடுறவா, அதனால சும்மா இருக்க முடியாது. பாடுறவாள்கிட்ட மைக்கு கொடுத்து பேசினாலும் பாட்டு தான் வரும். அந்த மாதிரி நாமதேவரும் ஞானேஸ்வரும் அங்கேயும் கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு தெரிஞ்சது விட்டலன் அபங்கம் தான். அதனால அந்த கோவிலுக்கு ஜஸ்ட் அந்த கிழக்கு கோபுரத்துக்கு இன்னண்ட பக்கம் உட்கார்ந்துட்டு பாடிட்டு இருக்கா. அந்த கோவில் அர்ச்சகாளுக்கு கோபம் வந்துருச்சு. ஈஸ்வரன் கோவில் வாசல்ல உட்காந்து நீ நாராயணன் மேல பாட்டு பாடுற அப்படின்னு. நாமதேவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னது ஈஸ்வரன் நாராயணன் வேற வேற மாதிரி சொல்றாய்வா அப்படின்ட்டு அவர் அனாவசியமா சண்டை பிடிச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சரி நான் பாடல அப்படின்ட்டார். ஞானேஸ்வர் மகாராஜ் விடமாட்டார். அவர் ரொம்ப கோவக்காரர். நீ யார் சொல்றது என்ன பாடாதன்னு சொல்றதுக்கு நான் பாடுவேன்ட்டு அவர் கண்டினியூ பண்றார். சரி இவரும் பாடுறார், மாட்டின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு நாமதேவரும் கூட சேர்ந்துக்கிறார். இப்ப அந்த அர்ச்சகா என்ன பண்றா, சொல்லி இவாளுக்கு புரியல அப்படின்ட்டு விரட்டுறா. விரட்டி கிழக்கு கோபுரத்துக்கு சுவாமிக்கு எழுத்தாப்புல உட்காந்து நீ பாடினேனா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி விரட்டி, பின்பக்கமா போய் நீ எங்கேயாவது பக்கம் திரும்பி உட்காந்து என்னத்தையோ பாடிக்கோ அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சுடுற. ரொம்ப கஷ்டமாயிடுறது நாமதேவருக்கு. என்னடா இது பகவன் நாமா பாடுறோம், இந்த மாதிரி நம்மள விரட்டிட்டாளே அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்றது, அட்லீஸ்ட் பின்னாடி போய் பாடுறதுக்கு பர்மிஷன் இருக்கேன்னு. ஏன்னா பகவன் நாமா சொல்றவாளுக்கு இந்த மானம் மரியாதை வெக்கோ சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எல்லாரும் எதுக்கு நாமா சொல்லுங்க நான் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானமும் போயிடும். அதுல அனாவசியமா எந்த ஈகோவும் வராது. அதனால நாமதேவரும் அந்த பக்கமா மூடி இருக்கிற கதவு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கோவிலுக்கு அண்ணண்டா பக்கம் திரும்பி உட்காந்து பாடுறான். அப்படி பாடின்னு இருக்கும் போது அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள நாமதேவருக்கு, என்னடா இப்படி சொல்லிட்டாளே, நம்ம விட்டலன் மேல பாடின்னு இருக்கோம், பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு. அவனும் அந்த ஈஸ்வரனோட சொரூபம் தானே, அவன் தலையிலயும் அந்த பரமேஸ்வரன் தானே உட்கார்ந்துட்டு இருக்கான் லிங்கமா. அந்த விட்டலனை பத்தி பாடும்போது விரட்டி அமைச்சுட்டாளே இப்படி விட்டலா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த ஆதங்கம் ஒரு க்ஷணம் உண்மையா அவர் ஃபீல் பண்ணினார். அப்படி ஒரு க்ஷணம் ஃபீல் பண்ண உடனே விட்டலனுக்கு பொறுக்காது. அந்த கோவில்ல மாத்திரம் யார் இருக்கா, பாக்கிறதுக்கு வேணா கண்ணுக்கு எழுத்தாப்புல ஒரு லிங்க வடிவமா இருக்கலாம் பரமேஸ்வரன். ஆவாகனம் ஆயிட்டான் விட்டலன். இவா பாட்ட கேட்டங்க அந்த கோவிலுடைய வாசலையே இவா உட்கார்ந்து இருக்கிற பக்கம் திருப்பிட்டானாம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு வெஸ்ட் கோபுரம் தான் என்ட்ரன்ஸ். அதனால அந்த ஈஸ்வரனும் அந்த விட்டலனும் வேற இல்லை, இவா எல்லாரும் வெவ்வேறு ஆட்கள் இல்ல, அந்த ஒரே எனர்ஜி தான் அது, நம்மள ஆட்டி படைக்கிற அந்த ஒரு சுப்ரீம் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு இன்னொருத்தரை மீட் பண்றார். அவர் என்ன பண்றார், எனக்கு ஈஸ்வரன் தான் எல்லாம், நாராயணனை எதிரியா பாக்கிறார். எத்தனையோ நம்ம கதைகள் கேட்டிருக்கோம். ஒரு ராவணனா இருக்கட்டும், ஒரு இரண்யகசிப்புவா இருக்கட்டும், கம்சனா இருக்கட்டும், இவா எல்லாருக்குமே நாராயணன் எதிரியா தான் இருந்தா. அது அவளுடைய சாபத்தினால அந்த மாதிரி பிறப்பெடுத்துட்டு
சீக்கிரம் அந்த ஜென்மம் முடிஞ்சுடணுங்கிறதுனால எதிரியா வந்து பிறந்து நான் வந்து உன் கையிலேயே எனக்கு சாவு கிடைச்சு மோட்சம் கிடைச்சு நான் உன்னையே வந்து சேர்ந்துடணும்னு கேட்டு வந்தவா. இவர் அந்த மாதிரி வரல. பாவம், இவருக்கு சரியான குரு அமையாம ஈஸ்வரன் தான் எனக்கு எல்லாம், நான் நாராயணன் கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலனுக்கு ஒரு ஒட்டியானம் பண்ண வேண்டியிருந்தது. நாமதேவருக்கு அவ்வளோ ஆசையா விட்டலனுக்கு அலங்காரம் பண்றது. அந்த அலங்காரம் பண்ணி அந்த அழகா அவனுக்கு ஒரு ஒட்டியானம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இவர்கிட்ட கேட்டா, இவர் இந்த மாதிரி நான் கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டேன், நீ வேற யார்கிட்டயாவது போய் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி தெருக்கு தெரு மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், சிங்கிங் கிளாஸ், ட்ரம்ஸ் கிளாஸ், கராட்டே கிளாஸ், எல்லா கிளாஸும் எல்லா ஸ்ட்ரீட்லயும் இருக்கு தெரியுமா இன்னைக்கு. அந்த மாதிரி அங்க எல்லா ஸ்ட்ரீட்லயும் எல்லாம் அவைலபிளா இல்ல. அப்போ ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருப்பா, கோல்ட் ஸ்மித் ஒருத்தர் இருப்பா, பிளாக் ஸ்மித் ஒருத்தர் இருப்பா, அவள்கிட்ட தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணிக்கணும். அதனால இவர் ஐயோ விட்டலா இப்படி சொல்றானே, நான் என்ன பண்றது. அப்புறம் இவர் திருப்பி அவர்கிட்ட போறார். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ கண்ணால பார்க்க மாட்டேன்னு தானே சொன்ன விட்டலன நாராயணன, உன் கண்ணை கட்டிடுற, நீ கையால அவனை வந்து தொட்டு பார்த்து அளந்துக்கோ, அளந்து நீ ஒட்டியானம் பண்ணு அப்படிங்கிறார். இவன் பைத்தியம் போல இருக்குன்னு நினைக்கிறார் அவர். சரி ஏதோ ஒண்ணு ஒழிஞ்சு போட்டோம், கண்ணை மூடிட்டு தானே பண்ண போறேன், நான் வந்து சிவலிங்கமா நினைச்சுன்னு சிவலிங்கத்துக்கு ஒட்டியானம் பண்றேன்னு நினைச்சுன்னு நான் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு ஒத்துண்டு வரார் கண்ணை கட்டிண்டு. நம்ப மாட்டே, கண்ணை கட்டிண்டு கைய வைக்கிறார். விட்டலனோட ரூபம் இன்னைக்காவது அப்படியே ஸ்மூதா ரவுண்டா இருக்குமா? இருக்காது. அவன் இடுப்புல அப்படி கைய வச்சுண்டு செங்கல் மேல சமபாதத்துல நின்னுண்டு அவனுடைய அலங்காரங்களும் அதுல செதுக்கி இருக்கும் அந்த விக்கிரகத்துல. அதனால எத்தனையோ டிசைன்ஸ் இருக்கும். ஆனா இவர் கைய வச்சாருன்னா அப்படியே சிவலிங்கம் தான் இருக்குங்க. என்னடா அது சிவலிங்கம் தான் அது அப்படின்ட்டு கட்டின கண்ணோட நாமதேவர்கிட்ட கேட்கறாயே, என்ன சிவலிங்கத்தை வந்து மெஷர் பண்ண சொல்லிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? என்ன வந்து சிவனை வந்து அவமரியாதையா இது பண்ண சொல்றியா? கண்ணை கட்டிண்டு நீ மெஷர் பண்ண வைக்கிறியா அப்படின்னு கோவப்பட்டு டபக்குன்னு கட்டிடுறாரு. பார்த்தா எழுத்தாப்புல விட்டலன் நிக்கிறான். கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுறது. நாமதேவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இவன்ட்டு சொல்லிதானே ஐஷன் வந்தோம், விட்டலன்னு சொல்லிதானே ஐஷன் வந்தேன் அப்படின்னு. ஆனா நான் இப்ப அங்க அளக்கும் போது அங்க சிவலிங்கம் தானே இருந்தது அப்படின்னா இப்பவாவது புரியறதா உனக்கு அப்படின்ட்டு அந்த பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு அவருக்கு மறுபடியும் எடுத்து சொல்றார். இப்படி நாமதேவர் இப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை அந்த ஒருத்தருக்கா இருந்தாலும் சரி, இந்த லோகத்துக்கே இருந்தாலும் சரி எடுத்து சொல்லிருக்காருன்னா எப்படி சொன்னார்? அவருக்கு முதலையே தெரிஞ்சுடுத்தா? அந்த மாதிரி ஏன் நம்மளுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்கிறது? இல்ல தெரிஞ்சது ஏன் உணர முடிய மாட்டேங்கிறது? சில பேரு, நானே எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், எனக்கு தெரியறது நம்ம மோட்சத்தை தான் வந்து அடையணும் அப்படின்னு தெரியறது, என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றா நிறைய பேரு, ரியலைசேஷன் அப்படிங்கிற எத்தனையோ வார்த்தைகள் யூஸ் பண்ணி அதையே நம்ம நிறைய பேரு சொல்றோம். பட் நம்மளுக்கு தெரியறது ஒண்ணு ஒரு பக்கம், அதை உணர்ந்து அதை உள்வாங்கி நடைமுறையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆறது இன்னொன்னு. அப்பதான் நிஜமாவே ஞானம் பொருந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படியே ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினார்னா அது நிஜமான ஞானம். அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா நாமதேவருக்கு? எப்படி அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? நாராயணனும் பரமேஸ்வரனும் வேற இல்லைன்னு அவருக்கு உணர்ந்து அவர் அதை எல்லாருக்கும் எடுத்து சொல்றார் அப்படின்னா ஏதோ ஒண்ணு அப்ப பெருசா நடந்திருந்தா தானே அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.